அனைவருக்கும் வணக்கம். செய்வது துணிந்து செய் சேனலுக்கு வந்து உங்கள் எல்லாத்தையும் அன்போட வர இருக்கிறேன். உலகம் முழுக்க கிரிக்கெட் பைத்தியம் ஏற வைக்கிற ஒரு லீக்னு பார்த்தோம்னா அது நம்ம ஐபிஎல் தான். அடியே the OG is back டி. ஐபிஎல் தான். அப்படிப்பட்ட ஐபிஎலுக்கு என்ன மோசம்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் எங்கே வேணாலும் எவ்வளோ பெரிய போர் நடக்கலாம், சோப்பு விலை ஏற்றலாம், பெட்ரோல் விலை எந்த விலை வேணாலும் ஏற்றலாம். ஆனால் எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்னா அது நம்ம ஐபிஎல் மட்டும்தான். அப்படி வந்து விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கேம் லீக்னு பார்த்தோம்னா அது ஐபிஎல் லீக் மட்டும்தான். இந்த ஐபிஎல் லீக் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆகுது. இந்த 18 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஒரு 5 கப்பு, சென்னை இந்தியன்ஸ் ஒரு 5 கப்பு, மொத்தம் 10 வருஷம் இந்த 2 டீமே ஆண்டுட்டாங்க. மீதி இருக்கிற 7 வருஷத்தில் யார் யாருன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸு, சன்ரைஸ் ஹைதராபாத்து, கொல்கத்தா, ஆர்சிபி இந்த 4 அணியும் வந்து கப் அடிச்சிருக்காங்க. ஐபிஎல் ஆரம்பிச்சிலேருந்து கப் அடிக்காத அணி எதுன்னு பார்த்தோம்னா பஞ்சாப் ஒன்று, டெல்லி ஒன்று. இந்த 2 அணி தான் எனக்கு கப் அடிக்கமாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வருஷம் அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்கன்னு அது மேட்ச் நடந்தால் தெரியும். அது எப்படி நம்ம போவோம். வணக்கம். வணக்கம் மாப்பிள சார், கொஞ்சம் என்ன பார்த்து வணக்கம் சொல்லுங்க. எதுக்கு பார்க்கணும்? நான் பார்க்கவே மாட்டேன். மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த 2 அணியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கப் அடிச்சிருக்காங்க. அதனால் அவங்க ரசிகர்களை வந்து அவங்க கட்டுப்பாட்டில் வந்து கப் அடிக்கிற ஆர்வத்துலேயும் வந்து நிறைய ரசிகர்கள் சேர்ந்துருக்காங்க, கூட்டம் சேர்ந்துருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு அணி ஆர்சிபிங்கிற ஒரு அணி பார்த்திங்கன்னா ஐபிஎல் ஆரம்பித்து 17 வருஷம் ஆச்சு. போன வருஷம் வரைக்கும் 17 வருஷம் ஆச்சு. 17 வருஷமும் அந்த டீமுக்கு வந்து அவங்க சப்போர்ட்டர் வந்து குறையவே கிடையாது. தோத்தாலும் ஜெயிச்சாலும் நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் இந்த அணியில் தான் இருப்போம். எவ்வளோ அசிங்கப்பட்டாலும், கேவலப்பட்டாலும், மிதிப்பட்டாலும், உதப்பட்டாலும் நாங்கள் எங்கள் டீம் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணி போன வருஷம் தான் கப் அடித்தாங்க. அது வந்து ஆர்சிபி அணிக்கு வந்து கடைசி வரைக்கும் ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும். அது மாதிரி ஒரு மேட்ச் போன வருஷம் நடந்தது. இந்த வருஷம் ஐபிஎல் 2026 எந்த டீம் வந்து கப் அடிக்க போகிறாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த டீம் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லி அதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. அதாவது நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் சம்மந்தப்பட்டது, இந்தியன் கிரிக்கெட் டீம் சம்மந்தப்பட்டது, சமூக செய்திகள், சமூகத்துக்கு தேவையான செய்திகள், விவசாய சம்மந்தப்பட்ட செய்திகள், என்டர்டெயின்மெண்ட், அனைத்து வகையான இதுவுமே நம்ம சேனலில் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போட ட்ரை பண்ணுவேன். இது மாதிரி நல்ல நல்ல கருத்துக்களை சொல்கிறேன். இது மாதிரி நம்ம சேனலை வந்து எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. நம்ம சேனலோட ஒரு நிலைப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு. இதுதான் நம்ம சேனலோட நிலைப்பாடு. இதுலேருந்து நம்ம எப்போவுமே இந்த கோட்பாட்டிலேருந்து நம்ம எப்போவும் வெளியே போக மாட்டோம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.